பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யாவரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 23 அதிகாரம் 28 இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். பாருங்கள், புலம்பி அழுகிற அந்த ஸ்திரீகளின் கூட்டத்தை பார்த்து சொல்கிறார், எருசலேமின் குமாரத்திகள். அது எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. யூத ஜனமே என்று அழைக்கவில்லை, எருசலேமின் குமாரத்திகள். இப்படி ஒரு வெளிப்பாடை கர்த்தர் எனக்கு தருகிறார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட என் பிள்ளைகளே, அப்படின்ற பரம எருசலேமுக்காக ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளே, பிதாவின் திட்டத்தை அறிந்து கொண்ட பிள்ளைகளே, எனக்காக அழாதிருங்கள், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக கண்ணீர் விடுங்கள். ஏன் எனக்காக அழுகிறீர்கள்? அழகாய் சொல்கிறார் பாருங்கள். இன்றைக்கு அந்த பாடுகளுக்கு மத்தியிலே கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதை நினைத்து நேசித்து அழுகிற ஸ்திரீகளின் கூட்டத்தையும், புலம்பி அழுகிற பலருடைய ஜனங்களையும் பார்த்து சொல்கிறார், எருசலேமின் குமாரத்திகளே. என் பிள்ளைகளே என்று சொல்லவில்லை, இல்லை என்றால் ஸ்திரீகளே என்று சொல்லவில்லை, புருஷர்களே என்று சொல்லவில்லை, எருசலேமின் குமாரத்திகள், தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்த நகரத்தை சார்ந்த குமாரத்திகள், கர்த்தருக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைகள். தாவீதுக்கு பிடித்த ஒரு நகரம் எருசலேம் நகரம். தாவீதின் குமாரனுக்கும் பிடித்திருக்கிற ஒரு நகரம் எருசலேம் நகரம் தான். இன்றைக்கு அழுது புலம்புகிற அவர்களை பார்த்து சொல்கிறார், எருசலேம் குமாரத்திகளை. இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிற பிள்ளையே, உன்னை பார்த்து, எருசலேம் குமாரத்தியே ஏன் அழுகிறாய்? அழாதே, உனக்காக உன் பிள்ளைகளுக்காய் கண்ணீர் விடு. உங்கள் பிள்ளைகளுக்காய் கண்ணீர் விட வேண்டியது அவசியம். இந்த கடைசி நாட்களிலே பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் அல்லவா, கர்ப்பத்தின் கனி கர்த்தருடையது அல்லவா. பிசாசு தொடக்கூடாது, சத்துரு தொடக்கூடாது, பலவீனம் தொடக்கூடாது, வியாதி தொடக்கூடாது. சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். உங்கள் பிள்ளைகள் மேல் கை வைத்த சத்துருவின் கையை முறிப்பாராக. பிறந்தநாள் திருநாள் காண்பர்களை கத்த தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கி கொண்டிருக்கிறது. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்ற சந்தோஷத்தை விட பெரிய சந்தோஷம் உலகத்தில் ஒன்றுமில்லை. கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை நம் பிள்ளைகளை கத்த வைப்பாராக. கர்த்தரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகள், சத்தியத்தில் நிற்கிற பிள்ளைகள், வார்த்தையில் நிற்கிற பிள்ளைகள், தேவனுக்காக வைராக்கியமாக ஓடுகிற பிள்ளைகள், தம்புரு சுரமண்டலம் வாசிக்கிற பிள்ளைகள், நம் பிள்ளைகள் மேல் அப்படி ஒரு அபிஷேகத்தை வைப்பாராக. எந்த பிள்ளை குடிக்குது, எந்த பிள்ளை சிகரெட் பிடிக்குது, எந்த பிள்ளை உலகத்துக்கு நேராய் போகுது, எந்த பிள்ளை மாம்சத்தில் விழுந்து கிடக்கிறது, இன்றைக்கு இயேசுவின் கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். Take this prophetic word. உன் பிள்ளைக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாகட்டும். தூர தேசத்தில் இருக்கிற பிள்ளைக்காய் ஜெபியுங்கள். என் பிள்ளை அமெரிக்காவில் இருக்கிறான், ஆஸ்திரேலியா இருக்கிறான், ஜப்பான்ல இருக்கான், தாய்வான்ல இருக்கான். That's not a blessing. என் பிள்ளை கர்த்தருக்குள்ள இருக்கிறான். That's a blessing. Take this prophetic word. Receive it in Jesus' name. Amen. Amen. God bless you. Have a blessed day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen.